மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம ஆண்டு 5 17வது தலைப்பு பாத்தீங்கன்னா விகிதமும் வீதம், ரேஷியோ. சரியா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது தொடர்பாக தான் இந்த தலைப்பு பார்க்க போறோம். இந்த தலைப்பு ரொம்ப சுலபமான தலைப்பு. 5ஆம் ஆண்டுல நிறைய கூறுகள் இதுல இணைக்கல. ஸோ மேலோட்டமாக மட்டும்தான் அவங்களுக்கு இதை விளக்கியிருப்பாங்க. ஆனா இடைநிலை பள்ளிக்கு போனீங்களா இதை பற்றி மேலும் நீங்க படிப்பீங்க, விகிதமும் வீதமும். சரி, அது தொடர்பாக நம்ம ஒரு காணொளி பார்ப்போம். Hello students. Today let's learn about ratio. What do we mean by a ratio? In our daily life, many a times we compare two quantities of the same type. In certain situations, comparison by division makes better sense than comparison by finding out the difference. Thus, a ratio is comparison of two quantities of the same kind by division. Let us understand with an example. Here are 5 kites and 7 balloons. We write the ratio of 5 kites to 7 balloons as shown. It is read as 5:7. 5 is called as the first term and 7 as the second term. The first term in the ratio 5:7 is 5 because kites are mentioned first. Now look, the ratio of balloons to kites is 7:5, as here balloons are mentioned first. Remember, 5:7 and 7:5 are not the same ratio, as 5:7 is 5/7 and 7:5 is 7/5. Now let's solve an example. Write the ratio of 13 puppies to 4 dogs in 3 ways. The ratio for 13 puppies to 4 dogs can be written as 1. 13:4, 2. 13, then colon, then 4, and lastly 13/4. Now let's solve a story problem. There are 10 cows for every 18 hens in the farm. Find out the answers to the given ratios. Let's write the statements first. Number of cows is equal to 10. Number of hens is equal to 18. Firstly, we find the total number of animals, which we get as 28. The required ratios are 1. The ratio of hens to cows is 18:10, which is equal to 9:5. 2. The ratio of cows to hens is 10:18, which is equal to 5:9. 3. The ratio of cows to the total number of animals is 10:28, which is equal to 5:14. 4. The ratio of hens to the total number of animals is 18:28, which is equal to 9:14. Here, as the terms had common factors, we reduced them to their lowest value
to find the ratio between them. Now, மாணவர்களுக்கு ஏறக்கூடிய ரேஷியோ, அதாவது விகிதம் வீதம் என்று பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்கள் வந்து ஒப்பிடுவது, அதாவது இரண்டு மாணவர்களுக்கு வந்து அதாவது அந்த கூற்றில் வந்து 2 விதமாக கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒப்பிடுவது தான் இந்த ரேஷியோ, அதாவது விகிதமும் வீதமும். ஸோ தொடர்ந்து உங்க பாடநூல்ல 227வது பக்கத்தில் பார்க்கலாம். விகிதமும் வீதமும் இருக்கு. ஸோ நம்ம உதாரணம் பார்க்கலாம். நமக்கு ஆரஞ்சு வண்ணம் தேவைப்படுகிறது. சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் சேர்த்தால் ஆரஞ்சு நிறம் உருவாகும். ஸோ சிவப்பு நிறத்திற்கும் மஞ்சள் நிறத்திற்கும் உள்ள விகிதம் என்ன? இது ஒரு கூற்று. இது பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று. இந்த கூற்று கேட்டப்போ கேள்வி இருக்கு. அந்த கேள்வி கேட்டப்போ நம்ம பதிலளிக்க வேண்டும். சிவப்பு நிறத்திற்கும் மஞ்சள் நிறத்திற்கும் உள்ள விகிதம். இங்க பாத்தீங்கன்னா வந்து சிவப்பு டின் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் டின் இருக்கு. விகிதம் பாத்தீங்கன்னா வந்து 1 டின் சிவப்பு நிறத்திற்கு 1 டின் மஞ்சள். இதை 1 விகிதம் 1 என்று கூறுவோம். முதல்ல நீ காணொலி பாத்தீங்கன்னா 1 விகிதம் 1 நீங்க எழுதலாம் ஒரு விகிதம். அதே 1 விகிதம் 1 இப்படின்னு எழுதலாம். என்ன எழுதுவோம்? இதை 1க்கு 1 எனவும், அல்லது மாணவர்கள் எப்படி எழுதலாம்? அது இது பின்னம் கிடையாது, 1க்கு 1 இப்படியும் எழுதலாம். இதுதான் ஒரு 3 விதமாக எப்படி எழுதுவது விகிதம் வீதத்தை. சரியா? ஒரே எண் இருக்கனால அங்க வந்து நம்ம வந்து சுலபமாக எழுதி வரலாம். கருப்பு நிறத்திற்கும் வெள்ளை நிறத்திற்கும் விகிதத்தை கூறுக. ஓகே, இப்போதான் விகிதம் வந்து கருப்பு வந்து 1, வெள்ளை வந்து 2. அப்ப விகிதம் எழுதுறப்ப முதல்ல எது சொல்லியிருக்காங்க? கருப்பு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1க்கு விகிதம் 2ன்னு எழுதணும், அல்லது 1 விகிதம் 2 எழுத்துலையும் எழுதணும். மாணவர்கள், விகிதம் என்பது ஒரே அலகினை உடைய இரு அளவுகளை ஒப்பிடுவதாகும். விகிதத்திற்கு என்ற குறியை பயன்படுத்துகிறோம். இந்த குறியை தான் நம்ம வந்து என்ன செய்யறோம்? விகிதத்துக்கு வந்து பயன்படுத்துறோம். குறியீடாக பயன்படுத்துறப்ப அதுதான் பயன்படுத்துறோம். சரியா? எழுத்து இல்லாம. சரியா? தொடர்ந்து பாடநூல்ல பார்க்கலாம். கீழே உள்ள அட்டவணை 6 மாணவர்களுக்கு பள்ளிக்கு கொண்டு செல்லும் பணத்தை காட்டுகிறது. ஓகே, கேள்வி பார்ப்போம். மேலே உள்ள அட்டவணையிலிருந்து விஜய் கொண்டு செல்லும் பணத்தை சரிகாவுடன் ஒப்பிடுக. ஓகே, விஜய் தான் முதல் சொல்லியிருக்காங்க. இப்ப விஜய் எவ்வளவு 1 ரிங்கெட் எடுத்திருக்காரு. சரிகா எவ்வளவு ரிங்கெட் எடுத்திருந்திருக்காங்க? சரிகா வந்து 3 ரிங்கெட் எடுத்திருந்திருக்காங்க. இப்போ 1க்கு 3. விஜய் 1 பாகம், சரிகா வந்து 3 பாகம். ஸோ இப்படிதான் எழுதணும். சரி, எழுதும் முறை 1க்கு 3ன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ மாணவர்கள் வேற எப்படி எழுதலாம் சார்? 1 விகிதம் 3 எழுதலாம். மாணவர்கள் வந்து 1 விகிதம் எழுதலாம். 1 விகிதம் 3 எழுதலாம், அல்லது மாணவர் 1 விகிதம் 3 இப்படியே எழுதலாம். ஸோ இந்த 3 வழிகள் எழுதலாம். ஆனா வந்து எழுதுறப்ப வந்து 3க்கு 1 தலைகீழாக எழுதக்கூடாது. ஏன்னா வந்து விஜய் தான் கேட்டிருக்காங்க. விஜய் தான் எழுதணும். சரிகா 2வது எழுதணும். நீங்க சரிகா முதல் எழுதிட்டு விஜய் 2வது எழுதிங்க, உங்க விடை பிழையாகும், எண் சரியா இருந்தா கூட. சரியா? தொடர்ந்து விஜய் கொண்டு செல்லும் பணத்திற்கும் நவீன் கொண்டு செல்லும் பணத்திற்கும் விகிதம் 1க்கு 5. ஏன்னா நவீன் வந்து 5. சரியா? அவ்வளவுதான் ஒப்பிடுது. அடுத்த சந்திரிகா கொண்டு பணத்திற்கும் யோகிதா கொண்டு செல்லும் பணத்திற்கும் விகிதம் என்ன? 1க்கு 10. சரி, கீழே உள்ள அடித்தள கட்டங்கள் விகிதத்தை காண்போம். A வந்து 1, B 100. இப்போ 1க்கு 100, 1 விகிதம் 100. அடுத்து பாத்தீங்கன்னா B பாத்தீங்கன்னா 1 விகிதம் 1000. சரியா? இதெல்லாம் மாணவர்கள் வந்து அதாவது வந்து அன்றாட செயல்முறைக்கு வந்து விகிதத்தை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஓகே, இது படி அன்றாட வாழ்க்கை முறையில இந்த விகிதம் எப்படி பயன்படுவோம்? சாதாரண நிலையில வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் ஆண்டுல கூட பார்த்திருக்கலாம் இது. ஆனா வந்து 5ஆம் ஆண்டு, அடுத்தது 6ஆம் ஆண்டு இடைநிலை பள்ளிக்கு போறப்ப அதை வந்து அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வருதுன்னு பாக்குறாங்க. 4வது பார்ப்போம். ஆனந்தியும் ராஜாவும் 50 கணித தொடருக்கு தீர்வு காண எடுத்துக்கொண்ட நேரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டது. ஆனந்தி எடுத்துக்கொண்ட நேரத்திற்கும், ஓகே, முதல்ல பேர் யார் சொல்றாங்க அதுதான் நம்ம கொடுக்கணும். ஆனந்தி கொண்ட நேரத்துக்கும் ராஜா வந்து 2வது தான் எடுத்துக்கொண்ட நேரத்துக்கு விகிதம் என்ன? ஆனந்தி 60, ராஜா 2 மணி நேரம். சரியா? நேரத்துல வந்து இதை வந்து ஒப்பிடுறாங்க. ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். படி 1, 2 மணி நேரம் 60 நிமிடம் என்ற அளவில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே இரு அளவிலும் ஒரு
அலகிற்கு மாற்றிய பின்னர் விகிதத்தில் எழுத வேண்டும். உதாரணம், 60 நிமிடம் 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஆனந்தி 1க்கு 2. ஏன்னா ஒரே நேரத்துல இருக்கணும். அப்போ 1 மணி 2 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி, அப்போ 1க்கு 2. நீங்க 60க்கு 2 எழுதக்கூடாது. ஏன்னா வந்து இது நிமிடத்துல இருக்கு, இது பாத்தீங்கன்னா மணி நேரத்துல இருக்கு. தொடர்ந்து படம் பாலனின் வீடு அமைந்துள்ள வரைபடத்தை காட்டுகிறது. பாலனின் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கும் பாலனின் வீட்டிலிருந்து பேரங்காடிக்கும் உள்ள தூரத்தை விகிதத்தில் குறிப்பிடுக. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல பாலன் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு, பாலன் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம், இதுதான் 1வது. இப்போ 1வது பாத்தீங்கன்னா 1000 மீட்டர். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பாலனின் வீட்டிலிருந்து பேரங்காடிக்கு, இப்ப இது வந்து பேரங்காடி சூப்பர் மார்க்கெட், இது 2வது. இப்ப நீங்க எழுதுறப்ப என்னன்னா, இப்ப 1000 மீட்டர், அப்ப வந்து விட வந்து கிலோமீட்டர், இது வந்து மீட்டருக்கு கிலோமீட்டருக்கு மாத்தினா 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். இப்ப நீங்க என்ன செய்யணும், 1 கிலோமீட்டர் யூனிட் எழுதணும், 4 கிலோமீட்டர், இதுதான் விடை. 1க்கு 4. மாணவர்கள் வந்து யூனிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூனிட்டை எழுத வேண்டும். தொடர்ந்து பயிற்சி 2. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து 5வது இருக்கு. பாத்தீங்கன்னா 231 5வது கேள்வி இருக்கு. 5ன்னு போட்டிருக்காங்க, அது 5வது கேள்வி. ஓகே, 5வது வந்து விதம். இதுக்கு முன்னாடி வரிசையில பார்த்துக்கிட்டு வரோம். 5ஆம் ஆண்டில் 24 பெண்கள் உள்ளனர். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள விகிதம் 1க்கு 4 என்றால் 5 ஆண்டில் எத்தனை ஆண்கள் உள்ளனர்? நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து என்ன செய்துட்டாங்க, நம்ம விகிதத்தை வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் 5 5ஆம் ஆண்டில். ஸோ இப்போ 1க்கு 4 விகிதம் இருக்கு மாணவர்கள். அப்போ வந்து யார் ஆண்கள், யார் ஆண்களுக்கு பெண்கள், ஆண் பெண்கள், சார் எழுதுறேன், ஆண் பெண். இப்ப நம்ம எழுதிக்கணும் முதல்ல. இப்போ 1க்கு 4, இப்ப ஆண்கள் தான் முதல். இது இரண்டுத்தையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 24. அப்போ ஒரு பாகத்துக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். 24 வகுத்தல் 4 போட்டிருக்காங்க, 6 ஆண்கள் கிடைத்திருக்கு. சரியா, இது ஒரு விதம். சரியா, 4 பகுதியை வந்து பிரிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து பெண்கள் வந்து 4 பகுதி, ஆண்கள் வந்து ஒரு பகுதி. அப்ப 4 பிரிக்கிறப்ப 6 4 24 வகுத்தல் 4 6. அப்ப 6 ஆண்கள் கிடைத்திருக்கு. ஆண்கள் வந்து 6 எழுதிக்கலாம், இங்க 6. எத்தனை ஆண்கள் இருக்கின்றன? 6. ஏன்னா பெண்கள் வந்து நம்மளுக்கு கேட்கல. இது எப்படி சார் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பெருக்கல் எத்தனை? 6. 6 தான். இங்கேயும் பெருக்கல் 6. திருத்தம். மாணவர்களுக்கு வந்து விடை வந்து கிடைச்சிருச்சு. 1, அதாவது ஆண்கள் வந்து 6 ஆண்கள் என்று கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். சரியா? ஓகே, தொடர்ந்து தாமான் பங்காளனின் 100 இந்திய குடும்பங்கள் வசிக்கின்றன. தாமான் புக்கிட் நாகாவில் 10,000 இந்திய குடும்பங்கள் வசிக்கின்றன. தாமான் பங்காளன் வசிக்கும் இந்திய குடும்பங்களுக்கும் தாமான் புக்கிட், முதல்ல வந்து எந்த குடும்பம்? தாமான் பங்காளன் 100, தாமான் புக்கிட் நாகா 10,000. ஸோ 100க்கு 10,000. இதை மாணவர்களும் சுருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்டிவ் ஸ்கேல்ல வந்து ABCD. ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா வந்து விடை வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 10,000 கொடுக்க மாட்டாங்க, சுருக்கி தான் இருக்கும். அப்ப மாணவர்கள் வந்து விடை வந்து சுருக்கணும். 1க்கு 100, அதாவது 1 விகிதம் 100 என்று மாணவர்கள் வந்து எழுதலாம். அது தாள் 2ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாணவர் இந்த விடை எழுதியிருந்தாலே சரி போடுவாங்க. ஆனா வந்து தாள் 2ல பாத்தீங்கன்னா மாணவர் 1 விகிதம் 100ன்னு எழுதுனா சிறப்பு, அதாவது சுருக்கணும். ஏன்னா விடை வந்து பாத்தீங்கன்னா சுருங்கி எழுதுறது தான் இருக்கும். இப்ப சுருக்கி இருக்காங்க. எது கூட வகுக்கலாம்? நீங்க வந்து ஒரு சுழியம் ஒரு சுழியம் ஒரு சுழியம் ஒரு சுழியம் பேரா வெட்டுறப்ப வந்து இங்க 100, இங்க 1. ஓகே, 1க்கு 100 இருக்கு. சரி, மாணவர் கடைசியா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விகளை வந்து மாணவர்கள் வந்து செய்து பார்க்கலாம். சமமான விகிதத்திற்கு அடையாளம் எடுக்க. சரியா, இது குறிக்க, இதுதான் சுருக்கிறது.
சமமான விகிதம்னா இதை சுருக்க முடியுமா, 3 18 சுருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். 1 3 3 5 3 10 முடியாது. இப்ப முடியலன்னா ஒண்ணு செய்ய தேவையில்லை. இப்ப இது முடியுமா, 7 ஓகே 3 கூட வகுக்க முடியுமா, எத்தனை 3 7 3 21 3 3 9. ஆனா இங்க தலைகீழ் எழுதிருக்காங்க, இப்ப முடியாது, ஏன்னா சரியா இருக்கணும். இப்ப இங்க 4 இங்க 5, இப்ப 6 4 கூட வகுக்கலாம். 4 4 16 5 4 20. இப்ப இது சரி. இது முடியுமா, 1 4 4 3 4 12. இது முடியும். இது முடியாது, ஏன்னா வந்து இங்க மாறுபட்டிருக்கு, இங்க மாறுபட்டிருக்கு. சோ இதுதான் இது செய்வழி. மாணவர்கள் வந்து இது 6 கேள்வி இருக்கு, மாணவர்கள் வந்து செய்து பார்க்கலாம். சரியா, இந்த தலைப்பு வந்து இவ்வளவுதான். சரியா, மாணவர்கள் மேல் விவரங்கள் வேணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த பாடநூல்ல உள்ளத உதாரணங்களை மாணவர்கள் வந்து பார்க்கலாம், பார்த்து வந்து இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும். சரியா, மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.